ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு தமிழில் 12ஆம் வகுப்போட அறிவை விரிசை பார்க்க போகிறோம். மொத்தம் 12ஆம் வகுப்பில் 47 நூல்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த அறிவை விரிசை டாப்பிக்கு. ஸோ எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் கவர் பண்ண முடியாது. ஸோ நான் பிரித்து ஒரு 2-3 வீடியோஸாக போடுறேன், 3 இல்லை 4 வீடியோஸாக போடுறேன். இது ஆல்ரெடி நம்ம தமிழில் அறிவை விரிசை டாபிக் வந்து 9th ஸ்டாண்டர்ட் 10th 11th 3 கிளாஸும் முடிச்சிருக்கோம். இப்போ 12th இது ஃபஸ்ட் லெசனில் இருந்து பார்ப்போம். பாரதியின் கடிதங்கள் பத்மநாபன். இது எப்படி நான் சொல்ல போகிறேன்னா, இந்த பத்மநாபனில் அந்த ஷார்ட்டாக எடுத்துக்கோங்க. பத்மநாபனில் பத்துன்றது வரும் இல்லையா, அந்த பேரை பத்மநாபன் அதை ஷார்ட்டாக பத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது அவரோட கடிதங்கள் 10 இருக்குது அப்படின்னு. ஆக்சுவலாக இது ஃபேக்ட் இல்லை, சும்மா ஞாபகத்துக்காக. அவரோட கடிதங்கள் 10 கடிதங்கள் இருக்குன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 10ன்ற லிங்க் பண்ணி பத்மநாபன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இலக்கண உலகில் புதிய பார்வை, டாக்டர் பொற்கோ. இப்போது பொற்கோயில் தெரியும் இல்லையா, அந்த பொற்கோயிலை வந்து சாதாரண பார்வையாக பார்க்கக்கூடாது, ஒரு புதிய பார்வையோடு பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் அதோட தத்ரூபம் எல்லாம் நமக்கு புரிய வரும்ன்ற மாதிரி. அந்த பொற்கோயிலை பார்க்கும்போதே ஒரு புதிய பார்வையோடு பார்க்கணும். ஸோ இலக்கண உலகில் புதிய பார்வை, அந்த புதிய பார்வையோட எதை பார்ப்போம்? பொற்கோயிலை பார்ப்போம். பொற்கோவிலுக்கு பொற்கோ அப்படி லிங்க் பண்ணிக்கோங்க. அடுத்து தமிழ் அழகியல், தீசு நடராசன். இப்போ பாருங்கள், தமிழரோட பாரம்பரிய நடனம் என்னன்னு தெரியும் நமக்கு. என்னது? பரதநாட்டியம். அந்த பரதநாட்டியத்தை அழகாக ஆடணும். பரதநாட்டியத்தை அழகாக ஆடணும்னா யார்கிட்ட வேண்டிக்கிட்டு பரதநாட்டியம் ஆடுவாங்க? நடராஜன் கிட்ட தான், நடராஜன் சுவாமி கிட்ட தானே. ஸோ அந்த மாதிரி தமிழரோட பாரம்பரிய நடனம் பரதநாட்டியம், அதை அழகாக ஆடணும்னா நடராஜன் கிட்ட வேண்டிக்கிட்டு தான் ஆடுவாங்க. அப்போ தமிழ் அழகியல், தீசு நடராசன். அடுத்து காட்டு வாத்து, பிச்சமூர்த்தி. இது எப்படின்னா, இந்த பாருங்கள், வீட்டில் இருக்க வாத்துலாம் வந்து அது பாட்டுட்டு கொஞ்சம் டிசிப்ளினோடு இருக்கும். சும்மா இது ஒரு ஷார்ட்கட்டுக்கு தான் பாருங்கள். காட்டில் இருக்க வாத்துலாம் வந்து எல்லாத்தையும் பிச்சு போடும். அதுக்கிட்ட என்னெல்லாம் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் பிச்சு போடணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது காட்டில் இருக்க வாத்து, அதனால காட்டு வாத்து வந்து பிச்சமூர்த்தி, பிச்சு போடும். அப்போ பிச்சமூர்த்தி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெல்லூர் அரிசி, அகிலன். அதை அகிலத்துக்கு வந்து அகிலம்னு வச்சுக்கோங்க. அகிலம்னா உலகம் இல்லையா. இந்த உலகம் முழுக்க எங்கேருந்து அரிசி வாங்குறாங்கன்னா நெல்லூர்லேருந்து தான் அரிசி வாங்குறாங்க. எங்கே? அகிலம் முழுக்க, உலகம் முழுக்க எங்கேருந்து அரிசி வாங்குறாங்க? நெல்லூர்லேருந்து தான். ஸோ அகிலம் வந்து அகிலன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சுவரொட்டிகள், முத்துசாமி. இதுக்கு இன்னும் பாருங்கள், நான் ஏன் நாற்காலிக்காரர் எழுதியிருக்கேன்னா, இந்த நாற்காலிக்காரர் முத்துசாமி தான் எழுதியிருக்காரு. இது ஏற்கனவே நமக்கு 10th ஸ்டாண்டர்டில் வந்திருக்கு. நான் வந்து இதை 3rd வீடியோவில் போட்டிருக்கேன் ஏற்கனவே. நான் ஒரு நிமிஷம் பாருங்கள், இது ஒர்க்கு பாருங்கள், நாற்காலிக்காரர் முத்துசாமி. அது நான் போட்டிருக்கேன் பாருங்கள். முத்து மூவி, ரஜினி சார் நாற்காலி சீன். இந்த ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க 3rd வீடியோ போய் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு இந்த ஷார்ட்கட் புரியும்னு நினைக்கிறேன். முத்துசாமிக்கு நாற்காலிக்காரர் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இப்போ அதை லிங்க் பண்ணி நாற்காலியில் உட்காந்துக்கிட்டே சுவரொட்டியை ஒட்டிகிட்ருக்காரு. சுவரொட்டினா போஸ்டர் இல்லையா. ஸோ நாற்காலியில் உட்காந்துக்கிட்டே போஸ்டர்லாம் ஒட்டுறாரு. யார்? முத்துசாமி. அது ரெண்டுமே லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. நாற்காலிக்காரர், சுவரொட்டிகள் ரெண்டையுமே லிங்க் பண்ணி முத்துசாமி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 10 பாட்டு ஆராய்ச்சி, ராசமாணிக்கனார். இது வந்து இதுக்கு வந்து எழுதியிருக்கேன் பாருங்கள், தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும், ராசமாணிக்கனார். இது பாருங்கள், இதுவும் வந்து ஏற்கனவே நான் 7th வீடியோவில் போட்டிருக்கேன். இது ஒர்க்கு பாருங்கள், தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும், ராசமாணிக்கனார். அந்த கால ராஜாலாம் மாணிக்கம் வச்சுருப்பாங்க, அது பண்பாடு, அது வந்து வரலாறாக சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இது போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஷார்ட்கட்டு. இது வந்து 7th வீடியோவில் இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ இந்த நூலையும் இதையும் இப்போ லிங்க் பண்ணுறோம் நம்ம. அந்த நூலும் தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும், அதையும் 10 பாட்டு ஆராய்ச்சி லிங்க் பண்ணி ராசமாணிக்கனார். என்னென்னா, இப்போ இந்த நூலுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. அந்த வரலாறு பண்பாடெல்லாம் அவர் எப்படி சொல்கிறாரு? ஆராய்ச்சி பண்ணி 10 பாட்டாக சொல்லியிருக்காரு. அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி 10 பாடல்களில் சொல்லிட்டார். யார்? ராசமாணிக்கனார். ஸோ இந்த 2 நூலையும் லிங்க் பண்ணி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இயற்கைக்கு திரும்பும் பாதை, மசானா புகோகோ. இது பாருங்கள், நம்ம வந்து இயற்கையை விட்டு ரொம்ப விலகி வந்துட்டோம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இயற்கையோட மிங்கிலாய் வாழ்ந்த காலம்லாம் போய் இப்போ ரொம்ப விலகி வந்துட்டோம். அந்த இயற்கைக்கு திரும்புகிற பாதையை பற்றி எழுதணும்னா அந்த புக்கு எப்படி இருக்கும்? மாசாக இருக்கும், மாசான புக்காக இருக்கும். இப்போ இயற்கைக்கு திரும்பும் பாதை பற்றி ஒரு புக்கு எழுதுங்க அப்படின்னு சொன்னால் அந்த புக்கு மாசான புக்காக இருக்கும். அப்போ மசானா புகோகோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சுற்றுச்சூழல் கல்வி, ரவி.
பாருங்கள், சுற்றுச்சூழல் கல்வியில் எதை பற்றி சொல்லுவாங்க? சுற்றுச்சூழல் தூய்மை பற்றி, சுற்றுச்சூழலை எப்படி பேணி காக்கணும் அந்த மாதிரி தானே சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போ சுற்றுச்சூழலை காக்கிறதுக்கு அந்த காலத்து ரவிவர்மன் பெயிண்டிங் இருந்தது இல்லையா, அவரோட பெயிண்டிங்லாம் வந்து சுற்றுச்சூழலை பாதிக்காத வண்ணம் தான் இருந்தது அப்படின்ற மாதிரி லிங்க் பண்ணி, அப்போ ரவி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சுற்றுச்சூழல் கல்வியில் அந்த ரவிவர்மன் பெயிண்டிங்ஸை வந்து நான் சும்மா மிங்கிள் பண்ணுறேன். ஏன்னா வந்து அந்த சுற்றுச்சூழல் பாதிக்காத மாதிரி இருந்தது அவரோட பெயிண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ரவி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கருப்பு மலர்கள், காமராசன். நம்ம காமராசர் இருக்கார் இல்லைங்களா, அவர் கருப்பாக தான் இருப்பார். ஸோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. காமராசர் வந்து என்ன நிறம்? கருப்பு நிறம். அப்போ கருப்பு மலர்கள், காமராசன். அடுத்து வானம் வசப்படும் பிரபஞ்சன். இந்த பிரபஞ்சன்றதை பிரபஞ்சம்னு எழுதியிருக்கேன். பிரபஞ்சம்னா என்ன தெரியும் நமக்கு? இந்த யூனிவர்ஸ் தான் பிரபஞ்சம். அதில் வானம்ன்றது வரும், இந்த யூனிவர்ஸில் வானம்ன்றது வரும். ஸோ வானம் பிரபஞ்சம் இந்த 2 வார்த்தையை லிங்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா வானம் வசப்படும் பிரபஞ்சன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் மொதல் 2 லெசன் பார்த்துக்கோம் 12th ஸ்டாண்டர்டில். மீதி இருக்க லெசன்ஸ்லாம் அடுத்தடுத்த வீடியோவாக போடுறேன். நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.